ஆம்ஸ்ட்ராங் கொலை A1 A2 குற்றவாளி அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது காவல்துறை. 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொலைக்கு சிறையில் இருந்து திட்டம் தீட்டிய நாகேந்திரன் A1 ஆகவும் தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்தில் A2 ஆகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை கைதான 28 பேரில் 25 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. பெட்ரோல் விலை உயர்வு. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. பீப்பாய் $71 இருந்து 5 விழுக்காடு அதிகரித்து $75 உள்ளது. உலகில் 1/3 நாடுகளுக்கு தற்போது ஈரானில் இருந்து எண்ணெய் வழங்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலையை இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி வருகின்றன. இதனால் பெட்ரோல் விலை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சித்தராமையா மீது புகார் அளித்த நபருக்கு பிடிவாரண்டு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது நில மோசடி புகார் அளித்த நபருக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் மூடா சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டுமனைகள் முறைகேடாக ஒதுக்கப்பட்டதாக அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே காசோலை முறைகேடு வழக்கில் மைசூர் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் 46 பேர் பலி. இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 46 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக கடந்த சில நாட்களாக அங்கு வான்வழி தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் நேற்று முன்தினம் முதல் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் மீது ஈரானின் தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் நேற்று லெபனானில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.